வாழ்க வையகம் வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் மாயம் பக்தி அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷின் அன்பான வணக்கங்கள். முதல்ல எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்ங்க. பராபவ வருஷ தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இதுதான் ஆக்சுவல் நியூ இயர். அண்டு நம்ம இப்போ ஏப்ரல் மாதத்தோடைய பலன் பார்க்க போகிறோம். இந்த ஏப்ரல் மாதம் ரொம்ப புனிதமான மாதம். ஒன்று நம்மளுக்கு நியூ இயர், நமக்கு மட்டும் இல்லை, உலகம் எங்கும் இருக்கும் பல சிவிலைசேஷன் பாரசீகம் நிறைய பேருக்கு இது நியூ இயர் ஒன்று. இன்னொன்று, இதில் தான் நம்மளுக்கு சித்திரை திருவிழா நடக்குது. மதுரை அம்மா மீனாட்சி அம்மா பதவி ஏற்ற நாள், ராணியாக பதவி ஏற்றது. இன்னும் அவங்களுக்கு திருக்கல்யாணம் நடந்தது இந்த மாதம்தான். சித்ரா பௌர்ணமி. ஓகே, அல்டிமேட் என்னன்னா ஏப்ரல் 1 உங்களுக்கு பங்குனி உத்திரம். முருகர் வள்ளி தேவானைக்கு இப்போ தான் இந்த நாள் தான் கல்யாணம் ஆச்சு. உங்களுக்கு விஷ்ணு பகவானோட லக்ஷ்மி அம்மா இதயத்தில் சேர்ந்த நாளும் இது தான். சிவன் பார்வதி கல்யாணம் ஆனனாலும் இதுதான். அதனால் இது ரொம்ப புனிதமான மாதம். உங்களுக்கு தேவையான எல்லா நல்ல விஷயங்களையும் நிறைவேற்றிக்கிறதுக்கான மாதம் இது. சரி, இந்த மாதம் நம்மளோட ராசிக்கு எப்படி இருக்க போகுது, என்னென்னலாம் நல்ல விஷயங்கள், அதாவது கல்யாணம், வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, வேலை, ஃபாரின் போகிறது, இந்த மாதிரி மகப்பேர், இந்த மாதிரி நிறைய எந்தெந்த நல்ல விஷயம் நடக்க இருக்குது, எந்தெந்த விஷயத்தில் நான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், இது எல்லாத்தையும் நம்ம இப்போ மொத்தமாக பார்க்க போகிறோம். வாங்க. தனுஷ ராசி, தனுஷ லக்னம். என்னங்க, நம்மளுக்கு குரு பகவான் 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. கோடி புண்ணியம், சூப்பராக போய்ட்டுருக்க டைம். என்னென்னா, சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்க்குறதுனால நம்மளுக்கு சின்ன சின்ன தடங்கள் இருக்கும். அதாவது இதுவே கேட்டுருந்தாங்க, சார் நீங்கள் எல்லாம் நல்லா இருக்குன்றீங்க, ஆனால் நிறைய தடங்கள் இருக்கும் சார்னு. தடங்களை மட்டும் சொல்கிறீங்க, ஜெயிச்ச பிறகு யாரும் வாயை திறக்க மாட்டீங்க. என்னென்னா, தடங்கள் வரும், ஆனால் கொஞ்சம் முட்டி மோதிங்கன்னா ஜெயிச்சிடலாம். ஏன்னா குரு பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக நமக்கு ஜெயிக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. எதுலலாம் ஜெயிக்கலாம் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பர்சனல் நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு டைம் சூப்பராக இருக்குது. இது எல்லாருமே சொல்கிறது தான். என்னென்னா, உங்களுக்கு வாய்ப்பு நல்லா இருக்கும்போது கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? யாருக்காவது, சார் நான் பொண்ணு வீட்டு மாப்பிள்ளைக்கு போக ட்ரை பண்ணுறோம், தடங்களாகுது, நான் தேதி வைக்கிறோம் பட் நடக்க மாட்டாங்குதுன்னு யாரா ஃபீல் பண்ணிங்கன்னா 4 நட்சத்திரம் பார்த்து போங்க. 3 நாள் எப்போயுமே நல்லதுன்னு சொல்லுவேன் நான். புதன்கிழமை புதன் ஹோரை, வியாழக்கிழமை குரு ஹோரை, வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரை. நீங்கள் பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு போயிட்டு வரதா இருந்தாலும், கல்யாணம்லாம், இதில் நிச்சயதார்த்தம், எந்த ஒரு நல்ல ஃபங்க்ஷன், திருமணம் சம்மந்தமாக பண்ணனாலும் இந்த 3 நாளில் வைக்கிறது ரொம்ப நல்லது. அது உங்களுக்கு குரு வீடுன்றதால வியாழன் குரு ஹோரையிட பண்ணுறது ரொம்ப சிறப்பு. இது பிரகாரம் போனீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள். ஓகே, இது திருமணம் நடக்கணும்னு தேடுறவங்களுக்கு ஒன்று. திருமணம் ஆனவங்களுக்குள்ளேயே நல்ல அந்யோன்யம் வரும், அண்டர்ஸ்டாண்டிங் சூப்பராக வருங்க. ஏன்னா இது தனுஷ ராசியில் இருக்கவங்க பெரும்பாலும் அவங்க ரொம்ப ஹானஸ்டான பீப்புளாக இருப்பாங்க. ஹானஸ்டானவங்க, வீட்டுக்கு அடக்கம் பண்ணவங்க, குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறவங்க. சில பேர் எப்படின்னா, இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கோம், நான் ஃப்ரெண்ட்ஸோட டூருக்கு போகிறேன்னா கிளம்பி போயிடுவாங்க. அந்த மாதிரி ஆளுங்க கிடையாது தனுஷ ராசியில் இருக்கணும். ரொம்ப பொறுப்பானவங்க. சரிங்களா? அதனால் இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும். யாராவது மகப்பேருக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். தனுஷில் பெருசாக லவ் யாரும் பண்ண மாட்டாங்க. அதை சொன்ன மாதிரி இது ஹானஸ்டானது. எங்கள் அம்மா திட்டுவாங்க, அப்பா திட்டுவாங்க, என் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி வேணும். செலெக்ஷன் ப்ராசஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகி கடைசியில் லவ் ரொம்ப கொஞ்சம் பேர் பண்ணுவாங்க. அதை மீறி யார் லவ் பண்ணுறீங்கனாலும் கல்யாணமாக மாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தாராளமாக பண்ணலாம். இது முன்னே நம்ம இவங்க பொறுப்பானவங்கன்னு சொன்னதுனால இவங்க யாராவது எனக்கு கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ணணும், பணம் தரணும்னா யோசிக்க மாட்டாங்க. நானே சுயமாக சம்பாதிச்சு நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவங்களே தான் எல்லாமே ட்ரை பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு பணமாகவோ இல்லை ஒரு உதவியாகவோ ஒரு கைடன்ஸாகவோ கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக நிறைய ஹெல்ப் வரும். இது ஒன்று. திருமணம் ஆனவங்களுக்குள்ளேயே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சைட்லேருந்து தான் எதாவது பணம் வரும். நீங்கள் ஏதாவது இப்போ நான் புதுசாக ஏதோ ட்ரை பண்ண போகிறேன், ஒரு கடை வைக்க போகிறேன், புதுசாக ஏதாவது ஒரு முயற்சி பண்ண போகிறேன் அப்படின்னா ஹஸ்பண்ட் கிட்டேயோ ஒய்ஃப் கிட்ட தான் பணம் வரும். இல்லை அவங்க சைட்லேருந்து எதுனா ஒய்ஃப் சைட்லேருந்து எனக்கு சொத்து வரணுன்னா நீங்கள் இந்த சொத்து கேட்க வேண்டியதெல்லாம் இருக்குது, இல்லை பணம் எதுவும் கேட்க வேண்டியது இருக்குது, இல்லை மற்றவங்ககிட்ட இவங்க நிறைய பேர்கிட்ட பணம் கொடுத்து ஏமாறுவாங்க தனுஷ். ஏன்னா ரொம்ப ஹானஸ்டானவங்க, கேட்டாங்கன்னா நம்பி கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு பணம் வரலை அப்படின்னா இப்போ நீங்கள் கேட்கலாம், உங்களுக்கு பணம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகேங்களா? நான் இதில் சில பேருக்கு நான் சொல்கிறேன், எனக்கு முக்கியமாக மூல நட்சத்திரத்துலேருந்து வந்திருந்தாங்க.
நிறைய பேர் பணம் கொடுத்துட்டு திரும்பி வரலன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து கேட்குறதுக்கான டைம் நல்லாயிருக்கு. ஸ்பெசிஃபிக்காக யாராவது பணம் கொடுத்துட்டு வாங்க முடியாமல் ட்ரை பண்ணுறீங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். அதுக்கு தனியாக சில ஸ்பெசிஃபிக்கான பரிகாரங்கள் உங்கள் சூழ்நிலையை வச்சு ஸ்பெசிஃபிக்கான பரிகாரங்களும் சிலது சொல்கிறேன். இது ஒன்று. அடுத்து வேலையில் முன்னேற்றம். இவங்க வந்து ஹானஸ்ட்டாக உழைக்கிறவங்க. இவங்க வந்து கடுமையாக உழைக்கிறவங்கன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் ஸ்மார்ட்டாக ஹானஸ்ட்டாக உழைக்கிறவங்க. இவங்களுக்கும் வேலையில் வந்து ஒரு நல்ல சேலரி ஹைக். நான் ப்ரமோஷன் அது இதுன்னு சொல்ல மாட்டேங்க. ஏன்னா சனி பகவான் பார்க்கறதுனால எல்லாமே ஈஸியாக கொடுத்துட மாட்டாங்க. கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் நம்மளுக்கு வரம்பு இருக்கும். ஆனால் அட்லீஸ்ட் ஒரு நல்ல சேலரி ஹைக்கோ இல்லை உங்களுக்கு முன்னேற மாதிரி பக்கத்தில் எதனா டீம் இருந்தால் அதில் ஜம்ப் பண்ணுறதுக்கும் சில வாய்ப்புகள் இருக்குது. தாராளமாக ட்ரை பண்ணலாம். புதுசாக வேலையே சேஞ்ச் பண்ணலாமான்னா வேண்டாம். தேவைப்பட்டால் பண்ணுங்கள், இல்லைன்னா வேண்டாம். ஏன்னா சனி பகவானுடைய பார்வை இருக்கும்போது இருக்கிற இடத்துலே இருந்தால் தான் பெஸ்ட்டு. சரிங்களா? ஒஸ்ட்டு கேஸ்ட்டுக்கு தான் மாறி போகணும். மற்றபடி இருக்கிற இடத்துல இருந்தாலே ரொம்ப சிறப்பு. இது ஒன்று. அடுத்து நீங்கள் வந்து எடுக்கிற முயற்சிகளில் வந்து சில லைட்டாக தடங்கள் வந்தாலும் நீங்கள் கொஞ்சம் முட்டி மோதினீங்கன்னா எதுவாக இருந்தாலும் ஜெயிச்சிடலாங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து அது சொன்ன வெளியே ஏதாவது ஒரு கோர்ட்டு கேஸ் இருக்குது, இல்லை அது நான் ப்ரமோஷனில் சேலரி ஹைக்கே ட்ரை பண்ணுறனால நீங்கள் ஜெயிச்சிடலாம். கவனமாக இருக்க வேண்டியது வந்து இன்வெஸ்ட்மெண்ட். எதில் பணம் போடுறீங்க, தேவைப்பட்டால் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா வேண்டாம். அது வந்து இன்க்ளூடிங் உங்கள் பிஸ்னஸில் கூட உழைப்பு போட்டு சம்பாதிக்க பாருங்கள், பணத்தை போட்டு சம்பாதிக்காதீங்க. சரிங்களா? ஸ்மார்ட்டாக உழைப்பை போட்டு சம்பாதிச்சாலே போதும். பெருசாக பணம் போடாதீங்க. பணம் போட்டிங்கன்னா எடுக்கிறது வந்து அது கொஞ்சம் டஃப் ஆகிடும், சிரமமாகிடும். முக்கியமாக யாருக்கும் கடன்லாம் கொடுக்காமல் இருக்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி வழிபடலாம். வியாழக்கிழமை குருஹோரையில் இந்த மஞ்சள் மூக்கடலாம் வச்சு வழிபடலாம். நீங்கள் பங்குனி உத்திரத்துக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர். சுந்தரேஸ்வரர்லாம் வந்து குரு பகவான், நல்ல குரு பகவான். அவர் குரு பகவானுடைய தாக்கம் அவ்வளோ அவர்கிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடே ரொம்ப நல்லது. ஜீவ சமாதிகள் வழிபாடு ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து மஞ்சள் மூக்கடலை இல்லை லட்டு பூந்தியை அன்னதானமாக கொடுக்க இந்த மாதம் உங்களுக்கு வந்து சிறப்பாக அமையும். இப்போ உங்கள் ராசிக்கு முக்கியமான எல்லா விஷயங்களும் பார்த்தோம். பொதுவாக வாழ்க்கை எப்படி இருக்கும், யாருக்கு வந்து பணம் வரும், யாருக்கு கொஞ்சம் தடங்கள் இருக்கும், அதுக்கு என்ன பண்ணணுன்றதையும் நம்ம பார்த்தோம். யாருக்கெல்லாம் திருமணமாகும், மகப்பேறு, யாருக்கு நல்லபடியாக லவ் அமையும், யாருக்கு வேலையில் நல்ல ப்ரமோஷன் சேலரி ஹைக் வரும், யாருக்கு பிஸ்னஸ் நல்லா வளரும், யார் யாருக்கு கடன் வாங்கலாம், யார் யாருக்கு கடன் வாங்கக்கூடாது, எந்த குழந்தைங்க நல்லா படிக்கும், யாரெல்லாம் அப்ராடு போக முடியும், படிப்பு வேலை ரெண்டுத்துக்குமே. இதெல்லாம் பொதுவான பலன்கள் நம்ம எல்லாமே ஃபுல்லாக பார்த்துட்டு வந்தோங்க. சரி, நம்ம ஒரு ராசிக்கும் 1 கோடி தமிழர்கள் இருக்காங்க. இது எல்லாருக்கும் பொதுவாக பார்த்தது. உங்களுடைய ஜாதகம், உங்களுடைய ராசி லக்னம் நட்சத்திரம் பொறுத்து உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் மாறும். சரிங்களா? அது உங்களுக்கு மெயினாக ஏதாவது உங்களுக்கு அதில் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து தாராளமாக என்னை வந்து தொடர்பு கொள்ளலாம். மெயினாக என்ன, அடுத்து மெயினாக என்னென்னா, நம்ம எந்த ராசி எந்த லக்னமாக இருந்தாலும் இந்த மாதம் புனிதமான மாதம். நீங்கள் பார்த்தீங்களா, சிவன் பார்வதி கல்யாணமானது இதுதான் பங்குனி உத்திரம். விஷ்ணு மகாலட்சுமிக்கு ஒன்றா சேர்ந்தது இதுதான். ரங்கநாதர் ஆண்டல் அம்மாவோட சேர்ந்தது இந்த நாள் தான். முருகன் தெய்வானையோட சேர்ந்தது கல்யாணமானது இந்த நாள் தான். வள்ளி அம்மாவோட சேர்ந்ததும் இந்த நாள் தான். இந்த மாதிரி காமதேவன் வந்து எரிச்ச பிறகு உரு பெற்று மாயையாக உருப்பெற்று வந்த நாளும் இதுதான். ரதியோட சேர்ந்த நாளும் இதுதான். இந்த மாதிரி எண்ணில் அடங்காமல் பெரிய லிஸ்ட்டுங்க. இந்த மாதத்தில் யார் யாரெல்லாம் கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, யார் யாருக்கெல்லாம் மகப்பேறு வேணுமோ, இல்லை கல்யாணம் ஆகிடுச்சு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே கொஞ்சம் ரொம்ப இஷ்யூஸ் போயிட்டுருக்க சண்டைகளை, இன்றைக்கி எல்லாருமே இந்த பங்குனி உத்திரம் போயிட்டு வாங்க. சரிங்களா? ஒன்றும் விரதம் இருந்து போயிட்டு வந்தீங்கன்னா ஒன்றும் சூப்பர். இல்லைன்னா இந்த பங்குனி உத்திரம் கண்டிப்பாக கோவில் போயிட்டு வாங்க. ஏதாவது ஒரு நல்ல மாறுதல் நடக்கும். இதுக்கப்புறம் நம்ம வந்து மீனாட்சி அம்மன் சொல்லுவோம். மீனாட்சி அம்மனுக்கு திருக்கல்யாணம் நடந்த மாதமும் இதே மாதம் தான். சரிங்களா? அதனால் அந்த பக்கத்தில் இருக்க மீனாட்சி அம்மன் இல்லை சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு உங்கள் ஹஸ்பண்டுக்கோ ஒய்ஃப்க்கோ நீங்கள் வேண்டி வர இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்கும். உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்க அந்த சிவன் பார்வதியை வேண்டிக்கிட்டு, முருகன் வள்ளி தேவனை வேண்டிக்கிட்டு, விஷ்ணு லக்ஷ்மி அம்மாவை வேண்டிக்க உங்கள் எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.